ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேமியா வச்சு கேசரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு கப் கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிட்டு அதில் நம்ம முந்திரி திராட்சை எது தேவையோ அதை வறுத்துக்கலாம். அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமியா அளவு எடுக்கும்போது பார்த்தா கொஞ்சம் அமுக்கி எடுங்க. ஏன்னா நம்ம சக்கரை மெஷர்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நெய்யில் கொஞ்சம் வறுத்துருங்க. வறுக்கும்போது பார்த்தா நம்ம சாப்பிடும்போது நெய்யோட ஸ்மெல் வரும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப்புக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். அதே மாதிரி சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர்னா 1 டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3/4 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1.5க்கு 1.5 பார்த்தா ரொம்ப சுகராக இருக்கும். ரொம்ப சுகர் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மல் சுகர் சாப்பிட்றவங்க 1 டம்ளருக்கு வந்து 3/4 டம்ளர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நல்லா வெந்துட்டு அப்புறமா தண்ணி சுண்டுன்னு அப்புறமா போடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது வேகாது, கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக மட்டுமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏலக்காய் தூள் போடுங்க. இந்த சக்கரை வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் ஸ்லோலி வச்சுருங்க. நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் தேவையோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் கலந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மல், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காம ஸ்லோவில் வைக்காமல் நார்மல் ஃப்ளேமில் வைங்க. வைக்கும்போது கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நட்ஸு அது எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கும். உண்மையாலுமே செம்ம. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒரு ஸ்வீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பவுல், அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அதில் அழகாக பண்ணி கட் பண்ணி சாப்பிடுங்க. இன்னும் அப்படியே ஸ்வீட் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.